எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபைனலி நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் ப்ராஜெக்ட் ஆர்டர் நம்பர் 2143 படம் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனல் ஃபிலிம் மேஜிக்கால் ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இனிஷியல் ஸ்டேஜில் இந்த படம் நான் எப்படி யோசிச்சேன்னா, நார்மலி எல்லாமே காலேஜ் முடிச்சுட்டு சும்மா வீட்டில் வெட்டியாக இருக்கும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த படத்துலேயே நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் தான், பட் அதை வச்சு தான் அந்த மொத்த படத்தையே நான் பிளான் பண்ணேன். ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது இல்லை கண்டிப்பாக ஏதாவது ட்விஸ்ட் இருக்கணும், ஒரு ரீசன் இருக்கணும். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு வேலிட் ரீசன் ஒன்று இருக்கணும். ஒரு ஃப்ளாஷ்பேக்கோ சம்திங் ஏதாச்சும் அதுக்கான ஒரு நாட் மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஃபுல் செயினே அப்படி அந்த படத்தோட ஃபுல் அந்த சைக்கிள் செயின் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதை கரெக்டாக சுற்றி வந்து இதனால தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு விஷயம் புரிய வைக்கணும் மக்களுக்கு, பார்க்குற வியூவர்ஸ்க்கு. அப்போ தான் அது ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சில விஷயம்லாம் ட்விஸ்ட்டு ப்ளஸ் சில விஷயம்லாம் கற்பனைகள் அப்படிலாம் பிளான் பண்ணி தான் அந்த ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஸோ கதை நான் வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சதுக்கப்புறம் இது நான் இனிஷியேட் பண்ணணும், நான் எடுக்கணும், இந்த படத்தை எடுக்கணும். அதுக்கு டீம் என்கிட்ட இல்லை. கேமராமேனோ மியூசிக் டைரக்டரோ எடிட்டரோ டெக்னீஷியன்ஸ் பசங்களோ எந்த ஒரு டீமும் இல்லை. நான் பாட்டுக்கு மும்பையில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு சரி ஓகே நம்ம சென்னை போகலாம். சென்னையில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ சென்னை போவோம். சென்னை போயிட்டு இந்த படத்தை எப்படி நம்ம எடுக்க முடியுமோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு ரிலேஷன்ஸ் கிட்ட கேட்டு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ தான் என் அண்ணன் அரவிந்த் அவங்க சொல்லி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தான் கேமராமேன் பிரபு. இப்போ இந்த கேமரா ஓடிட்டு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற கேமராமேன் தான். ஸோ அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் என் அண்ணன். ஸோ அவர்கிட்ட நான் விஷயத்த சொன்னேன், ஸ்கிரிப்டு புரிய வச்சேன், என்ன ஜானரில் இந்த ஸ்கிரிப்ட் ட்ராவல் ஆகுது, எவ்வளோ டைம் இருக்குது, டியூரேஷன் எல்லாமே நான் சொல்லி புரிய வச்சேன். ஸோ அந்த இடத்துல ஆரம்பிச்சது தான் இது எல்லாமே. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி நாங்கள் ஒரு இடத்துல சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அந்த கதையை பற்றி ஃபுல்லாக பேசிட்டோம். ஃபோனில் ஒரு 3 மணி நேரம், நேரில் ஒரு 3 மணி நேரம் பேசி பிளான் பண்ணி எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு தேவைப்படும், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், இதில் என்னென்ன ப்ராப்ஸ் அந்த மாதிரி எது தேவைப்படும், அந்த கதைக்கு ஏற்ற லொக்கேஷன் எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும், எந்த மாதிரி செட்டப் எடுத்தால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி லைட்னிங் இருக்கணும், ஒரு விஷன் இப்போ ஒரு விஷுவல் எடுக்கணும்னா அதுக்கு ஏற்ற லைட்னிங் எப்படி இருக்கணும், ஸோ ஆங்கிள் எப்படி வச்சா நல்லாயிருக்கும், இது எல்லாமே கேமராமேன் தான் சின்ன விஷயமா அவரே சொல்லி புரிய வச்சார். அவர் கொடுத்த சஜஷனுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஓகே ஃபைன், ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு நான் ஒரு பிளான் சொன்னேன். அதை அவர் யோசிச்சுட்டு ஓகே ப்ரோ சூப்பர் ஆகும், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ அப்புறம் தான் இந்த படமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண எடுக்கிறதுக்கு. ஸோ போன வீடியோவில் அவர் பிரபு சொன்ன மாதிரி தான், சைதாப்பேட்டையில் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் 6 மணிக்கோ 5 மணிக்கோ சம்திங் அம்புத்தூரில் முடித்தோம். ஸோ அந்த மொத்த கதையோட டியூரேஷன் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட, ஒரு 20 மினிட்ஸ் ஹாஃப் அந்த மாதிரி வரும். ஸோ இது நான் இனிஷியலாக சொல்லும்போது நானே நினச்சேன் ஒரு 3 நாள் கண்டிப்பாக தேவைப்படும் ப்ரோ, 3 நாள் ஷூட் போகிற மாதிரி இருக்கும் சொன்னேன். அவர் சொன்னார் தேவையில்லை, நான் ஒரே நாள் ஷூட் எடுத்து முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது. சொன்ன மாதிரி ஒரே நாளில் மொத்த படமே ஷூட் நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். எனக்கு சில இடத்துல இது திரும்பி ரீஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது தான் செகண்ட் டே ரீஷூட் பண்ணுது. ஸோ அதை தவிர்த்து எந்த ஒரு கேமரா சைடில் அவர் எந்த ஒரு ப்ராப்ளமோ அவர் சைடில் எந்த ஒரு எரரோ எதுவுமே இல்லை, பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் பசங்க, அந்த டீம் ஒர்க் ஃபுல்லாக லைட்னிங்லேருந்து எல்லாமே ஸ்கிரிப்டிங் வந்து பேப்பர் கையில் வச்சுக்கிட்டு நேரமே பேப்பர் கையில் வச்சுட்டு இருக்கிற நம்ம பசங்க சாகுல், மொய்தீன், ஜாஹீர், அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் கீர்த்தி வாசன், இவங்க எல்லாமே ஃபுல்லாக தூங்காமல், ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் சாப்பாடுக்கான அந்த டைமும் அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் ஃபுல்லாக வருத்தி எடுத்து தான் அந்த படத்தையே நாங்கள் எடுத்துக்கோம். பட் எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகே நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறோம், ஸோ இது கண்டிப்பாக நல்லபடியாக வரணும். ஸோ எல்லாமே அவங்களோட சப்போர்ட் தான். ஸோ இந்த ஸ்கிரிப்டிங்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த கதையில் வந்து அம்மா கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சத்யாக்கா அவங்க பண்ணியிருக்காங்க, தங்கச்சி கேட்டர் அவங்களோட பொண்ணு நேத்ரா அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி லீட் ரோல் கேரக்டர் ஃபீமேலுக்கு வந்து பெனிட்டான ஒருத்தவங்க ஒரு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஃபீமேலுக்கு அதே மாதிரி மேலுக்கு ஈக்குவலாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஒரு மேல் கேரக்டர் வேணும் அப்படின்னு ஃபாசித் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. நானும் இதில் ஒரு சில பர்டிகுலர் ரோல் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாரோட சப்போர்ட்டில் உருவானது தான் இந்த கதை ஃபார் ஷுர். ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ், ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஆர்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ என்னோட ப்ரொடியூசர் முகமது பாசில் கான் என் ஃப்ரெண்டு தான். ஸோ கோ ப்ரொடியூசர் தியாகராஜன் என் அண்ணன் தான். ஸோ இவங்க சப்போர்ட் பண்ணி
இந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே அந்த பில்லர் நிற்க வச்சது அந்த டெக்னீஷியன் டீம் பசங்க எல்லாருமே, நான் சொன்ன பேர் எல்லாருமே, சாகுல், மொய்தீன், ஜாஹிர், கீர்த்தி வாசன், அசிஸ்டன்ட் கேமராமேன். இதுக்கப்புறம் இதுக்கு இந்த புலியார் சொல்லி இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு புலியார் சொல்லி போட்டது கேமராமேன் பிரபு அவர் தான். ஸோ இவங்க எல்லாரோட சப்போர்ட் இருந்ததுனால இது இவ்வளோ தூரம் வந்துச்சு. ஃபைனலாக இந்த படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு மெயின் ப்ராசஸ் எடிட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது எடிட்டர் சஞ்சய் ப்ரோ அவர் ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஜாக அந்த படத்தில் அவரால் எவ்வளோ 100% தரணும் ஃபுல்லாக அவர் கொடுத்தாரு. ஆக்சுவலாக நான் அவர் வீட்டுக்கு எடிட்டிங்காக போகும்போதே யோசிப்பா சிவராத்திரி தான் நீங்கன்ட்டு. சரி நான் அந்த இடத்துக்கு போனாவே நைட்டு ஒர்க் அப்படின்னு நைட் ஷூட் ஒர்க்குன்னு சொன்னாவே கண்டிப்பாக 5 மணி 4 மணி தாண்டி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவ்வளோ தூரம் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு ஒர்க் பண்ணி தூங்காமல் இந்த டைமுக்குள்ளே எப்படியாச்சும் எடிட்டிங் ஒர்க் முடிக்கணும். ஏன்னா எடிட்டிங் ஒர்க் ரொம்ப நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நாங்கள் ஒரு ஆங்கிள் எடுத்திருப்போம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி லைட்னிங் அங்கே இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிளும் சரி ஃப்ரேமும் சரி எல்லாம் ஒன்றா மர்ஜ் பண்ணி வந்து எல்லா சீனும் கரெக்டாக ஃபிட் பண்ணி ஃப்ரேமுக்குள்ளே 1 by 1 கட்டு கொட்டை எடுத்து அதை கண்டினியூ ஷாட்டிங் எங்கே இருக்கணும், கட் ஷாட்டிங் எங்கே இருக்கணும், ஆங்கிள் எங்கே மாறுது, இதெல்லாமே பார்த்து அதுக்கு நடுவில் வேறு ஏதாச்சும் நாங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோம் அதெல்லாம் பார்த்து எடிட்டிங் ஃபுல்லாக தூக்கி கையில் இருந்தால் உங்கள் படம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த படத்தை போட்டு பார்க்கும்போது தான் சரி ஓகே ஃபைனலி நம்ம நினச்ச படம் நம்ம கையில் விஷுவலாக இப்போ இருக்குது அப்படின்னு ஒரு ஹோப்பே கொடுத்தாரு எடிட்டர்ஸ். அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ், டீமுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ், நடித்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் அண்ட் கோ ப்ரொடியூசர் கேமராமேன் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். கடைசியாக ஒரு கட்டத்தில் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது மியூசிக் ஒருத்தங்கிட்ட கொடுத்து போய் அவர் கடைசியில் பண்ண முடியாமல் அது ஒரு டிலே ஆகி, அப்புறம் ப்ரொமோஷனுக்காக ஒருத்தவங்க கேட்டு அது டிலே ஆகி, கடைசியில் ஃபீல்டு ஒர்க்கில் நம்ம ஃபஸ்ட் டைம் இறங்கும் போது நிறைய ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய பேர்ட்ட ஹெல்ப்பை கேட்டோம், இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஹெல்ப் பண்ணுங்க. அதனால தான் இந்த டிலே ரொம்ப கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஏப்ரல் மார்ச்லேயே முடிச்சிட்டோம், படமே முடிச்சிருச்சு ஆல்மோஸ்ட். மேலெல்லாம் கையில் படம் ரெடியாக இருந்துச்சு, படம் ரிலீஸ் பண்ணிடலாம் அந்தளவுக்கு ரெடியாக இருந்துச்சு. பட் அதை தவிர்த்து நம்ம ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பேசிக்லி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், யாராச்சும் பார்க்கணும், அதுக்கேற்ற ரெக்கக்னைசேஷன் நமக்கு கிடைக்கணும் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதை மக்கள்கிட்ட போய் எப்படி நம்ம சேர்க்கறது, நிறைய யாராச்சும் பார்க்கணும், பெரிய ஆட்கள் யாராச்சும் பார்க்கணும், மக்கள் பார்க்கணும், ஆடியன்ஸ் ரிவ்யூஸ் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய யூடியூப் சேனல்ஸ், ஓடிடி அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நிறைய பேர்ட்டு கேட்டோம். இந்த படம் வந்து ஆக்சுவலாக நான் ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே பார்ட் 1 பார்ட் 2 2 மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணலாம். பார்ட் 1 முடிச்சிட்டேன். பட் யூடியூப் சேனல்ஸ், ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்ன கேட்டாங்கன்னா எனக்கு பார்ட் 1 பார்ட் 2 சேர்ந்து கொடுங்க, அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ண முடியும், இல்லைன்னா வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னப்போ பார்ட் 1 எடுத்துட்டேன். பார்ட் 2 என்னால் எடுக்க முடியல. ஸோ சரி ஓகே ஃபைன், யாருமே எந்த ஆப்ஷனும் வேணாம், நம்மளே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபிலிம் மேட்சுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். ஸோ இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டப்பிங். அந்த படத்தில் நடித்த சின்ன கேரக்டரோ பெரிய கேரக்டரோ 1 செகண்டோ 2 நிமிஷமோ எல்லா கேரக்டரும் ஒன்றா ஒரு நாள் வந்து காலையில் 11:30 மணி 12 மணிக்கு ஆரம்பித்தோம், நைட்டு 1:30 மணிக்கு டப்பிங் முடித்தோம். அது வரைக்கும் கூடயே உட்காந்து பொறுமையாக பக்குவமாக எந்தெந்த சீனுக்கு எந்த மாதிரி ஆக்ஷன், எந்த மாதிரி டைலாக் டெலிவரி கொடுத்தா, எந்த டோனில் கொடுத்தா நல்லாயிருக்கும்ட்டு ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு சஜஷன் பண்ணது வந்து சத்யா சிஸ்டர். ஸோ அவங்க சவுண்ட் இன்ஜினியர், இந்த படத்தில் டப்பிங் மிக்ஸ் அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரம் டிவி ஸ்டுடியோ. ஸோ அவங்க நிறையா படத்துக்கு விஜய் படத்தில் நிறையா படத்துக்கு அவங்க வந்து சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பொறுமையாக இருந்து அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த ஆர்டர் நம்பர் 2143 இந்த மொத்த படமே எல்லா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட சப்போர்ட் தான் ஃபுல்லாகவே. ஸோ இது எனக்கு என் ஃப்ரெண்டு, என்னோட ப்ரொடியூசர்ஸ், அவங்க கோ ப்ரொடியூசர்ஸ் அவங்க ஹெல்ப் அவங்க நினச்சா கூட எனக்கு டீம் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இந்த ஃபிலிம் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. என் டீம் என்னை ஹெல்ப் பண்ணாலும் இந்த டீம் இந்த மொத்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு கேமராமேன் ஒர்க் பண்ணனா இந்த படம் வந்திருக்காது. ஸோ எல்லாருமே இதில் 100% எஃபோர்ட் போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதையும் சொல்லுங்கள். எது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, எது லேக் இருக்குது, அப்படி உங்களோட ரிவ்யூ என்ன கொடுக்குமோ அதையும் நீங்கள் போடுங்க. பார்ட் 2 வரும், இந்த இதே படத்தோட பார்ட் 2 இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் ஒர்க் இப்போயே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாரும் படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு மறக்காமல் பார்த்துருக்கேன். தேங்க்யூ.